அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 10,000 சேலரியை வச்சு ஒரு பட்ஜெட் பிளான் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். உண்மையாலுமே நம்மளால் பண்ண முடியும். வாங்க நம்ம ஒரு பட்ஜெட் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 3000 வாடகை கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஒரு வீட்டில் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் பட்ஜெட் பிளான் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 10,000 சேலரியில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3000 ஒரு வீடு இருக்கிற மாதிரி நீங்கள் வீடு பார்த்துக்கணும். பாலுக்கு பார்த்திங்கன்னா 20 நாளைக்கு 20 ரூபா மீனி 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 600 வரும். ஒரு நாளைக்கு 20 ரூபா அப்படின்ற மாதிரி, அதாவது 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா 30 நாளைக்கு 600 ஆச்சு. இந்த பட்ஜெட் பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்மையாலுமே இது பொருந்தும். ஏன்னா 10,000க்குள்ளே நம்ம பட்ஜெட் பிளான் போடுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். ஸோ ரொம்ப நம்ம சிக்கனமாக இருந்தால் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் அளவாவது நம்மளால் ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியும். வாங்க அடுத்து பார்க்கலாம். காய்கறிகள் ஒரு வாரத்துக்கு 150 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். என்ன சொல்கிறீங்க, 150 ரூபாக்குள்ளே நம்ம காய் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியும். நம்ம கண்டிப்பாக இதுக்கு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். நம்ம அதிகமாக காய் வாங்கி வேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு அதை வேஸ்ட் பண்ணுறதை விட தேவைக்கு தக்கன காய் வாங்குறது உண்மையாலுமே ரொம்ப நல்ல, நமக்கு செலவு ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு போய் வாங்கினீங்க அப்படின்னா கூறு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி காயெல்லாம் விற்கும். அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 150 × 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 600 ஆச்சு 1 மந்த்துக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது. குழந்தைங்க இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஒரு 1 வீக்குக்கு 200 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 1 மந்த்துக்கு 800 ரூபா ஆச்சு. 200 ரூபா நீங்கள் இப்போ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே கம்மியாக இருக்கும். அது நீங்கள் மீன் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இல்லை எனக்கு நான் 1 வீக் ஆட்டுக்கறி வாங்குகிறேன் அப்படின்னா எலும்பும் கறியும் 1/4 கிலோ அப்படின்னு மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே 200 ரூபாக்குள்ளே உங்களால் வாங்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸில் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா அப்படின்றது ரொம்ப தாராளமாக இருக்கும். எக்குக்குன்னு தனியாக ஒரு 100 ரூபா ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா முட்டையும் ஒரு 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4000 ரூபா அப்படின்ற மெனு வச்சிங்க அப்படின்னா 5 ரூபானாலுமே 100 கண்டிப்பாக 10 முட்டை வாங்கிக்கலாம். 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கங்க. கிராசரிஸ் ஐட்டம்ஸ் ஒரு 1500 ரூபாக்குள்ளே வாங்குற மாதிரி எல்லாமே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எண்ணெய், சர்க்கரை, அப்புறம் சோப்பு தூள் இது மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாகவே காலியாகும். சர்ஃப் எக்ஸல் இதுலேருந்து அதிகமாகவே காலியாகும். ஷாம்பு இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரிலாம் ஒரு 1500 ரூபாக்குள்ளே வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ரேஷன்லேயே ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பருப்பு, எண்ணெய், சர்க்கரை இதெல்லாம் வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈபி பில் 2 மாதத்துக்கு ஒருக்க தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் 200 ரூபான்னு ஒரு மாதத்துக்கு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு 400 ரூபா ஆச்சு. சரிங்களா? இது எல்லாமே எல்லார் வீட்லேயுமே மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு 400 ரூபாக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கங்க. மொபைல் ரீசார்ஜ் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே இப்போ 350 ரூபா. ஸோ 700 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு 700 ரூபா. கேபிளுக்கு ஒரு 200 ரூபா. நம்ம டிவி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 200 ரூபா கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. கேஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபா. ஸோ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு கேஸ் வர மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சமைக்காமல் அப்படின்னா அதிகமாக வச்சு ஃபுல்லில் வச்சு சமைக்காமல் ஒரு மீடியமாகவோ இல்லை கம்மியாக வச்சு சமைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக தோசை ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் இட்லியாக வச்சுக்கலாம். தோசையை முக்கால்வாசி கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கும் கேஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். சரி, ஒரு சிலிண்டரை நீங்கள் தாராளமாக 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். நானுமே எனக்குமே 2.5 மாதத்துக்கு வரும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 500 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1000 ரூபா ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி காசு கேட்பாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபா. ஸோ மொத்தமாகவே இது எல்லாமே சேர்த்து 8450 ரூபா வருது. 8500 ரூபா அந்த மாதிரி வச்சுக்குவோம் நம்ம. ஸோ நம்மளோட தேவைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே அவசியமான தேவைகள். இது மொத்தமாகவே 10,000 ரூபா சேலரியில் 8500 ரூபா நம்ம வீட்டுக்குன்னு கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும்.
அப்புறம் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு காய்ச்சல், தலை ஏதாவது ஒன்று வரலனா எங்கேயாவது ஊருக்கு போகிற மாதிரி வரும் அப்படிங்கிறப்ப ஸோ பஸ் ஃபேர் எல்லாமே சேர்த்து எமர்ஜென்சிக்குன்னு மந்த்லி ஒரு 500 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது முக்கியமானது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சேவிங்ஸ் பார்க்கலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரூ. 900 மீதி ரூ. 1000 தான் பேலன்ஸ் இருக்க மாதிரி இப்போது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பேங்க்கில் வந்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு 12 மந்த்ஸ்க்கு போட்டிங்க அப்படின்னா ரூ. 12,000 ஆச்சு. உங்களுக்கு வட்டி வந்து பார்த்திங்கன்னா 6.1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பேங்க்கில். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நகைச்சீட்டு போடலாம். போட்டிங்க அப்படின்னா ஒரு இயர் எண்டில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பொருள் நம்ம வீட்லேயே இப்போ வந்து நம்ம வந்து இதை ஆர்டி போட்டு அதில் வர அமௌண்ட்டை நம்ம வந்து ஒரு நகையாவோ ஏதோ போட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எமர்ஜென்சி நெக்ஸ்ட் வந்து அந்த எமர்ஜென்சிக்குன்னு நம்ம 500 ரூபா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் தேவைப்படலை, நம்ம போகலை, எங்கேயுமே போகலை, தேவைப்படலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 6,000 ரூபா 12 மாதத்துக்கு ஒரு 6,000 ரூபா அதில் வந்து ஒரு அமௌண்ட் வரும். அதில் நீங்கள் நான் வெளியில் போனேன் இல்லை எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணாலுமே மீதி 4,000 ரூபா அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபெஸ்டிவல் டைமில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு கண்டிப்பாக வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்காமல் இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வாங்கலாம். எதுக்கோ ஒன்றில் வந்து ஒரு டியூ கட்டி கூட நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பிளான் போட்டு பண்ணால் மட்டும்தான் ஒரு 10,000 சேலரிக்குள்ளே நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ண முடியும். இப்படி நான் பிளான் பண்ணி நான் வந்துட்டு சேமிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சேமிப்பு அப்படின்றது வந்து இன்றைக்கி நம்ம நினைப்போம் சேமிக்கணுமா அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நீங்கள் சேமித்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக அது வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து 10,000 சேலரிலே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட சேலரியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையோ இல்லை உங்கள் வேலையிலேருந்தே ஏதோ ப்ரொமோஷனோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒய்ஃப் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து இருந்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சிங் தெரிஞ்சதாலோ ஏதாவது வந்து பார்ட் டைமாக போகிற மாதிரியே அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் ஒரு செலவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சமே ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை நான் வந்து வாடகை வீட்டிலலாம் நான் வந்து இல்லை, நான் வந்துட்டு இதில் தான் எங்களுக்கு சொந்த வீடு தான், ஆனால் எனக்கு வருமானம் வந்து 10,000 அப்படின்னா உங்களுக்கு இந்த 3,000 அப்படின்றது வந்து ரொம்பவே மிச்சமாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து ஒரு ரக சீட்டோ இல்லை வந்து 7 சீட்டோ எடுத்தீங்க, 1,00,000 ரூபா சீட்லையோ இல்லை 50,000 சீட்லையோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இந்த 10,000 அப்படின்றது உண்மையாலுமே வந்துட்டு 4,000 ரூபா சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து ஒத்திக்கு போகிற மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஐடியா பண்ணுறது உண்மையாலுமே ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்துக்கு வந்து வழிவகுக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.